சூப்பரான சிம்பிளான நம்மளோட முருங்கைக்காய் கூட்டு எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது எப்படி செஞ்சோம், அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளேவருங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு டிஷ். எல்லாருமே முருங்கைக்கால நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சிம்பிள் மெத்தடாக பண்ணுவேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை வந்து என்னதுன்னா முருங்கைக்காங்க. ஸோ நான் முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு போட்டு லேசாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறினோடனே இதை உள்ளே இருக்க அந்த சதை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கூட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கணும்ல. ஸோ இதை முதல்ல இதை எடுத்துக்கிறேன். பயங்கரமாக சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அது வச்சுருந்தேன். ஸோ இது ஆறட்டும். ஸோ இப்போ இதை எடுத்து இதில் இருக்க உள்ளே இருக்கிற சதையை வந்து நான் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இது ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு, 3 மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கம்மியாக பண்ணுறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டி சீரகம். ஓகேவா? இது கூட சேர்த்து போட்டு அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாக எம்மியான இது ஒரு கூட்டு. ஓகேவா? ஸோ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் ஃபஸ்ட்டு இந்த தொலியை முருங்கைக்கால இருக்கிற அந்த பசை வந்து இந்த இருக்கு பாருங்க, அப்படி எடுக்கிறேன். இப்படி எடுத்துருவேன். ஸோ இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறத எடுத்து ஒரு கிணத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த முருங்கை காயில் இருக்க அது உள்ளே இருக்கிறத இதை எடுத்துகிட்டு வந்துட்டு சதை மட்டும் எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நான் வந்து சின்ன ஸ்பூனாக வச்சுருக்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு குறகுறன்னு அரைப்போம் இல்லையா, அந்த ஒரு பதத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ மிளகாவை 2 நான் அப்படி வந்து நச்சு போட்டுக்கிறேன். ஸோ இதை மட்டும் ஒரு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி குறகுற நான் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு ஊற்றி கடுகு வெடிக்கட்டும். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டோம். நம்ம ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வெறும் உங்களுக்கு இது மட்டும் தான் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் முருங்கைக்காய். ஸோ அதனால் ரொம்பலாம் மெனக்கெடான பெரிய வேலைகள்லாம் இருக்காது. வெங்காயம் இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தயிர் சாதமோ எதனாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்னால எனக்கு வந்து தயிர் சாதம் கூட இருக்கனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூட சாப்பிட்டாலும் இது கொஞ்சம் ஒரு காரம் உப்பு கொஞ்சம் தூக்கலாகும் போது சாப்பிட்றதுக்கு இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோ. நம்ம கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற ப்ராசஸ்க்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு, உரப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மற்ற தேங்காய் இருந்துச்சு இல்லையா, அந்த தேங்காய் வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த முருங்கை கூட அந்த சதை இருக்கும் இல்லையா, அதை பசு இதே மாதிரி. ஸோ அந்த உள்ள இருக்க சதையை வந்து நெருப்பில் எடுத்து போட்டுப்பேன். நான் ஸ்பைசி இதில் யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சவங்கனால நான் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். இதில் கொஞ்சோண்டி இருக்க தண்ணியை வடித்து நான் அதுக்குள்ளே விட்டுருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சோண்டி உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ சிம்பிளாகவும் இருக்கும். ஒருவேளை முருங்கைக்காய் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே செம்மையான ஒரு ஹெல்த்தியான எம்மியான ஒரு கூட்டாகவும் இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப இதை செய்ய மாட்டோமாங்கிற அளவுக்கு இது இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அதனால் நான் வந்து எதுவுமே நான் சேர்த்துக்கல. சாரி. சூப்பராக நம்மளோட கூட்டு ரெடி.
சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக மீட்டியமான டேஸ்ட் இருக்கும். அதனால் ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து நான் கருவேப்பிலை வந்து மிஸ்ஸிங் என்கிட்ட இல்லை, நான் போடல. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ போட்டுட்டு நீங்கள் இதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் சுட சுட சோறுங்க, ஆவி பரபரக்க. அப்புறம் வந்து சாம்பார், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் சாம்பார். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷலான முருங்கைக்காய் கூட்டு செம்மையாக இருக்கும். ஒரு சாரிங்க, அட்டகாசமாக இருக்கும். நீங்களே ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.